ரேக்கி லெவல் 1 லெவல் 2லேயே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. இன்ட்யூஷன் பவர் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ லெவல் 3 அண்ட் 4ல் பவர்ஃபுல்லான சிம்பிள்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அட்டெயின்மெண்ட் ப்ராசஸில் அந்த டிவைன் ப்ரெசன்ஸ் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஏதோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் நம்ம வந்து ரொம்ப அதிக லெவலில் புத்துணர்ச்சி கிடச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனர்ஜி சென்ஸ் ஆச்சு. நல்லா மேமும் கிளியர் அண்ட் கிறிஸ்பாக சொல்லி தந்தாங்க. தேங்க்யூ சரணம். லெவல் 1 2 வரும்போது இன்னும் கொஞ்சம் லெவல் 1 வரும்போது ரொம்ப கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருந்தது. அதுக்கு அடுத்தது நிறையா மிராக்கிள்ஸு, நிறையா லைஃப்பில் ஒவ்வொரு நிமிஷமும் நல்ல கைடன்ஸ் கிடச்சிது. இப்போ 3 4 வரும்போதும் இன்னும் நல்லா இருக்குது. நாங்கள் நிறையா கற்றுண்டோம். இந்த மாதிரி கற்றுக் கொடுத்த எங்கள் மேடத்துக்கும் சாருக்கும் ரொம்ப நன்றி. வேறு வார்த்தை எனக்கு சொல்லவே தெரியல. கடவுளுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி. தேங்க்யூ. நான் பிரியா விஜய் மேடம் வந்து பௌர்ணமி ஹீலிங்கில் தான் ஃபஸ்ட்டு அவங்க இதில் அட்டென்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா எனக்கு நிறைய நல்ல இதில் குட் எனர்ஜியாக இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க ரேக்கி கிளாஸ் ஃபஸ்ட்டு லெவல் 1 லெவல் 2 முடித்தேன். அப்போவும் எனக்கு நல்ல ஃபீலிங் இருந்தது. அப்போ வந்து நான் என் குடும்பத்துக்காக தான் அதை பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சி அந்த கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து இது பார்க்கும்போது அடுத்தவங்களுக்கும் நம்ம உதவி செய்யணும், அடுத்தவங்களுக்கும் வந்து அந்த ரேக்கி மூலமாக ஹீல் பண்ண முடியுமா அப்படின்னா முடியுன்றதுனால நான் அந்த 3ம் 4ம் அட்டென்ட் பண்ணி எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிரியா விஜய் மேம் வந்து எனக்கு நல்லா அந்த கிளாஸை பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க சொல்லிக் கொடுக்குற விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ. ஆக்சுவலாக ரேக்கி 1 and 2 லெவல் முடிச்சுட்டு இப்போது 3rd and 4th கம்ப்ளீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக இதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்காக எனக்கு கைடன்ஸாக இருந்த என்னோடய குருமார்கள் அனைவருக்கும் நன்றி. ஸோ இந்த ரேக்கியை வந்து நெக்ஸ்ட் லெவலில் ஒரு புது ட்ரெண்டாக ப்ளஸ் வந்து ஹீலிங்கை வந்து வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜியில் கொண்டு போகணுன்றது என்னோடய தேர்ட் பெர்ஸ்பெக்டிவாக இருக்குது. ஸோ அதுக்காக நான் இம்ப்ளிமெண்டேஷன் அதுக்கு ஒர்க் பண்ணுவேன். தேங்க்யூ மேம். ஹலோ ஆல். ரேக்கி லெவல் 1 ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை ரேக்கி 2 பண்ணும்போதுமே என்னென்னா எனக்காக பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மூவ் டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ தட் நமக்கு மட்டும் நம்மளே ஹீல் பண்ணிக்கிறது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்குமே அது யூஸ் ஆகணும். ஸோ அதனால் எனக்கு கிடைச்ச குருவை நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சேன். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன். நல்ல குரு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு இங்கே கிடச்சிருக்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் ஆல்சோ நிறைய கைடன்ஸ் அண்ட் இன்ட்யூஷன் பவர் அது எல்லாமே. அண்ட் ஆல்சோ மோஸ்ட்லி வந்து ஹீலிங் பவருங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. அது கரெக்டான வேல யூஸ் பண்ணணுங்கிற ஒரு விஷயங்கள் எனக்கும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இப்போ மாஸ்டர்ஸ் லெவல் வந்திருக்கிறது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் பிளெஸ்ட் ஆல்சோ டு ஹாவ் சச் அ குட் குரு. ஸோ அவங்கக்கிட்டே இதை நான் கற்றுட்டு ஃபுல் லெவலில் முடித்தது. That's a blessing from the universe also. Thank you so much.